ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு தேங்காய் திட்டு பகுதி பொதுமக்கள் வாக்குவாதம். சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரி வர்த்தக சபை நிர்வாகிகள் நியமன விவகாரம். சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 15 தொழிலதிபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி காவல்துறை நடவடிக்கை. அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றும் 220 துணை செவிலியர்களுக்கு கைக்கணினிகள் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. பெயர் பலகை அடித்து உடைக்கப்பட்டதற்கு கண்டனம். அமுதசுரபி பெண் ஊழியர்களின் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். தேங்காய் திட்டு பகுதி பொதுமக்கள் சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம், முருங்கப்பாக்கம் பகுதியில் குடிநீர் சுகாதாரமின்றி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தேங்காய் திட்டு புதுநகரில் குடிநீர் சுகாதாரமின்றி மஞ்சள் நிறத்தில் வருவதாகவும், சமையல் செய்யும் போது அரிசி மஞ்சள் நிறத்தில் மாறி வருவதாகவும், இந்த குடிநீரை பயன்படுத்துவதால் தோல் அரிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டத்தில் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். ஆனால் பல முறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மஞ்சள் நிற குடிநீரை தண்ணீர் கேனில் பிடித்துக் கொண்டு தேங்காய் திட்டு பகுதியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் உப்பளம் சோனாம்பாளையத்தில் உள்ள பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அறைக்கு சென்று அவரின் மேஜையில் குடிநீரை வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வரை அறையை விட்டு செல்ல மாட்டோம் என கூறி பொதுமக்கள் அங்கேயே அமர்ந்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வர்த்தக சபை நிர்வாகிகள் நியமன விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 15 தொழிலதிபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி சிபிசிஐடி காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் 1849 ஆண்டில் வர்த்தக சபை தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது என்றும், இந்த வர்த்தக சபை புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 1975 ஆண்டு முதல் வர்த்தக சபைக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும், இதற்கிடையே கடந்த 2000 ஆண்டில் போலி ஆவணங்களை தயார் செய்து வர்த்தக சபை நிர்வாகிகளாக தாங்களே தேர்வு செய்து பதிவு செய்த தொழிலதிபர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 15 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன் பேரில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் உட்பட தொழிலதிபர்கள் 15 பேர் மீதும் ஆள்மாறாட்டம், மோசடியில் ஈடுபடுதல், போலி ஆவணம் தயாரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக 15 பேரும் விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கிடையே 15 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றும் 220 துணை செவிலியர்களுக்கு இலவச கை கணினிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஏஎன்எம் பணியாளர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று மருத்துவம் சார்ந்த விவரங்களை நிகழ்நேர அடிப்படையில் சேகரித்து பதிவேற்றுவதற்கு வசதியாக 220 ஏஎன்எம் பணியாளர்களுக்கு சுமார் 20,000 மதிப்புள்ள கை கணினிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அமுதசுரபி மருந்தகத்தின் பெயர் பலகை அடித்து உடைக்கப்பட்டதை கண்டித்து பெண் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரே புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான அமுதசுரபி மருந்தகம் இயங்கி வருகிறது. இதன் பெயர் பலகை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். இந்நிலையில் பெயர் பலகையை அடித்து உடைத்ததை கண்டித்து அமுதசுரபி ஊழியர்கள் ஒன்று திரண்டு கோரிமேடு மருந்தகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பெயர் பலகையை அடித்து உடைப்பதா என கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
கடையை உடைத்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் அமர்ந்த ஊழியர்கள் மறியலிலும் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கடையை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தனர். இதையடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பாலாஜி மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் வருண், பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன் மற்றும் விக்ரமாதித்தன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த இணைப்பு விழாவில் லாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். விழாவில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன், லட்சுமி நாராயணன் மற்றும் செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பல்நோக்கு ஊழியர்கள் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி தொழிலாளர் துறை உதவி ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநில பாட்டாளி தொழிற்சங்க பேரவைத் தலைவர் ஜெயபாலன் தலைமையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பல்நோக்கு தொழிலாளர்கள் தொழிலாளர் துறை உதவி ஆணையருக்கு மனு அளித்துள்ளனர். அம்மனுவில் 2011ஆம் ஆண்டு முதல் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்ட பல அரசு மருத்துவமனைகள் மற்றும் நர்சிங் ஹோம்களில் ஒப்பந்த தொழிலாளர்கள் அடிப்படையில் பல்நோக்கு தொழிலாளர்கள் பணி அமர்த்தப்பட்டு முக்கிய பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இத்தகைய பல்நோக்கு தொழிலாளர்கள் முன்பதிவு, நோயாளி ஒருங்கிணைப்பு, உணவு மற்றும் ஊட்டச்சத்து உதவி, பாதுகாப்பு, கழிப்பறை பராமரிப்பு, கூட்ட மேலாண்மை, பொதுப்பிரிவு சேவைகள் போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் நிலையில் மருத்துவமனை செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்ற போதும் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தில் அவர்களுக்கான தனி வேலைவாய்ப்பு வகை அல்லது ஊதிய விகிதம் எதுவும் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்நோக்கு தொழிலாளர்கள் ஊதியத்தில் ஏற்றத்தாழ்வும் சுரண்டல்களும் பொருளாதார பாதுகாப்பு இல்லாமையையும் எதிர்கொள்வதாகவும் மருத்துவமனைகள் மற்றும் நர்சிங் ஹோம்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய அட்டவணையில் பல்நோக்கு தொழிலாளர்கள் என்பதை தனித்துவமான வேலைவாய்ப்பாக சேர்த்தல் வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பல்நோக்கு தொழிலாளர்களின் பணிகள், வேலை நேரம் மற்றும் விலை குறியீடு ஆகியவற்றை பொறுத்து அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய விகிதங்களை நிர்ணயம் செய்ய வேண்டுமென மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து பலமுறை துறை அதிகாரிகளிடமும் முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்த பல்நோக்கு ஊழியர்கள் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியாங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் வசிக்கும் 650 குடும்பங்களுக்கு இலவச பரிசுப் பொருட்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை கடலில் கரைப்பதற்கான விநாயகர் ஊர்வலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சண்முகம் நகரில் உள்ள 650 குடும்பங்களுக்கு சில்வர் பாத்திரம், சர்க்கரை மற்றும் பிரசாத பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று அவர் வழங்கினார். இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், அப்பகுதி இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள மேம்பால சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெப்பம் மக்களை வாட்டி வதைத்தது. அனல் காற்று வீசியதால் மக்கள் வெளியே நடமாட முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு திடீரென இடியுடன் மழை பெய்ய தொடங்கியது. 10 மணிக்கு தொடங்கி இடைவிடாமல் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இடி மின்னல் காரணமாக பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஒரே இரவில் புதுச்சேரியில் 5.34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில்
100 அடி சாலையில் உள்ள மேம்பால சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியது. இந்த சுரங்கப்பாதையை பள்ளி செல்வோர்கள், கல்லூரி செல்வோர்கள், அலுவலகங்கள் செல்வோர்கள் என பொதுமக்கள் பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். இதனிடையே தற்போது பெய்துள்ள மழை காரணமாக மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் மழைக்காலங்களில் இன்னும் அதிக அளவில் மழைநீர் தேங்காதவாறு மழைநீரை அப்புறப்படுத்தவும், மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிட விவரங்களை 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அனைத்து அரசு துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அரசின் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அரசு துறைகளில் குரூப் சி மற்றும் பி பதவிக்கு ஆட்கள் தேர்வு செய்ய புதுச்சேரி தேர்வாணையம் அரசால் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், துறை தலைவர்கள் தங்கள் துறையில் காலி இடங்கள், தேவைகள், சம்பளம், இடஒதுக்கீடு, பதவி உயர்வு, பதவிகளின் பெயர் உட்பட அனைத்து விவரங்களையும் முன்மொழிவுகளையும் வருகிற 15ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தேர்வாணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாப்பப் கலந்தாய்வு 9ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக முதுகலை மாணவர் சேர்க்கை குழு தலைவர் செல்வராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதுகலை பட்டப்படிப்புகளில் சேர 2 கலந்தாய்வு முடிந்துள்ளது என்றும், காலி பணியிடங்களுக்கு இறுதிக்கட்ட மாப்பப் கலந்தாய்வு வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும், விண்ணப்பிக்காத மாணவர்களும் நேரடியாக கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அசல் சான்றிதழ்களுடன் அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக 2வது தளத்தில் உள்ள கலந்தாய்வு அரங்கிற்கு வர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9705 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1330 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.